என்னம்மா? வந்துட்டேன். இப்பதாம்மா எனக்கு உயிரே வந்தது. இதெல்லாம் என்னம்மா? என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? நீங்க உங்க புள்ள வளர்க்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, எந்த கொலகார பள்ளி என் பொண்ணு அடிச்சு தண்ணியில் தூக்கி போட்டுக்கிறானே. என்ன சொல்லு, இந்த பர்வதம் யாருன்னு காமிச்சு போடுறேன். இதனால என் சொத்தே காலியானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கை பாத்துறேன். சொல்லடி. ஒண்ணு இல்லம்மா, நான் சந்தைக்கு போனேன்னா அங்க என்ன என்ன நடந்தது? நடந்தது பூரா எப்படிமா சொல்றது? சும்மா சொல்லு, எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சந்தைக்கு போனேன்னா அங்கே ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சது. அதுல மாட்டிட்டு கீழே விழுந்துட்டேன். கண்ணு முடிச்சு பாக்குறேன், தண்ணி கூட கிடக்குறேன். உடனே அம்பாதுரை பர்வத்தம்னு ஒரு பேர் சொன்னேன். பத்திரமா கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆமா, போறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு வறுத்து வச்சேன், சாப்பிடல? அப்படியா? இது போறோம். சீதா, சீதா, என் வயித்துல பால வாத்தியம்மா, நீ எங்கே அவனை காட்டி கொடுத்துடுவியோன்னு பயந்துட்டேன். அவர் ரொம்ப நல்லவருக்கா. நான் தான் அவருக்கு கோபம் வரும்படியா நடந்துகிட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், அவர் மனசை மாத்தல. என் பேரு சீதா இல்ல. சீதா, காளிமுத்து முரட, உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது. நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே. அவன் குடியும் குடுத்தனமா வாழ முடியாமலே போயிடும் போது நான் இத்தனை நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் துயரத்தை போக்க கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. அக்கா, உங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் தங்கையே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும். என்னடா இது? வீடா இது? மனுஷன் இருக்கிற கூட இது? தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது. மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான். எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன், இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா. ஆகா, நான் எதை எடுப்பேன், எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா, காஞ்சல் கொஞ்சம் அப்படி நின்றாயா? அட நின்றாயா? யாரு? கொண்டாயா? என்னது? அற்புதமான கைய கொண்டாயா? ஆகா ஆகா, ஐயா, இந்த ரெண்டு கையை வச்சுத்தான மண்ணை போட்டு பேச பேச அறிவு காளி. வாயா வாயா, நான் உன்கிட்ட சொல்லல அறிவுடை நம்பி செட்டியாரோட அண்ணமாவன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு. இதாவது செட்டியார்கிட்ட பணம், இங்க அறிவு, ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை, என் கால விழலாமா? ஐயோ கலைஞரே, 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 நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்ட அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனை. ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து, கலைஞரே கலைஞரே, நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்டை குடியா, என் ஸ்வீட் ஹார்ட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ண கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா. காளி, அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா. அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும். அறிவு கொட்டுது, அறிவு கொட்டுது. பாரியா, ஒத்த கால் இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி தன்னுடைய டான்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கலைஞரே, நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? போகுதா? இது எப்படி போகும்? பாவம், எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன் காளி, உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறினது இல்லையா? உங்க சித்தப்பன் ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே. உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்ன அது அக்கிரமமா இருக்குது? இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சதா சொல்லி உள்ளேயும் மாணிக்க மண்கோன்னு போட்டு சீரை குத்துன்னு குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில். திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் அடிக்கல என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன். 500 ரூபாய் கிடைக்கல. கலைங்க நான் கத்திரிக்காயா. என்னங்குது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுவா. அறிவு, நான் எங்க அண்ணியை பிடிச்சிட்டு வரேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சுக்க. 2 பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞரே, பொம்மை கலைஞரே.
சித்தப்பா 3 வேளை சோத்தையும் 4 வேளை டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அடன்னு அடைச்சு ஏழைங்க வயிற்றுல கொட்டிட்டு யமலோகத்துக்கு போறானே இவெல்லாம் மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான் அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேக்குறடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்கா? படம் பிடிச்சு காட்டுவேன்டா, படம் பிடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தண்டு லைட்ட போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதுலயும் பேர் எழுதி மறைச்சாச்சா? மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான், வந்து உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி. அத்தனை பசங்களும்? ஆமா. எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படு தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயலை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா? வாடகைக்கு. இதை விட என்னடா செய்யணும்? போதும் விடுறா பின்ன. இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற, இந்த ஊர்ல எந்த பயலாவது நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இரு சித்தப்பா. இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு, உண்மைதான் நான் தான் பின்னவன், அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனால தான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அடே அறிவு, இப்ப தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன செய்ய போறேன்? முச்சந்தியில நிக்க வைக்க போறேன். போயல ஏண்டா என்ன முச்சந்தியில நிறுத்துறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களே? தப்பு. உங்கள மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். சிலை பலே வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு சிலை வேண்டாம். சித்தப்பா என்ன சித்தப்பா? டேய், தெருவுல பிள்ளையார் சிலை 2 நாள் வைக்கிறான், என் சிலைக்கு 10,000மா? பிள்ளையாரு நீங்களும் ஒண்ணு? அது பிள்ளையாரு, நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகலத்துல இதே அழகா ஒருத்தன் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம். அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்ம ஆளு. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். 1000 மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறதா? இதுல எல்லாம் நீ தலையிடாத. நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபான்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுதானுங்க. வாயா, உனக்கு 100. 500 நீங்க அது கூட குறைச்சாச்சா? இல்லடா, அந்த ஆளுக்கு 100ன்னு சொன்னேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு தான் நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கீங்க. பாத்தியா சித்தப்பா, பொம்மை செய்து தரத்துக்கு நோட் எழுதி தரேங்கிறாரு. கலைஞரே, எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா? இந்தாங்க 50 இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மண்டையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையை நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பணமா கொடுத்துருக்காங்க. இத பார். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ளை பாருங்க. பின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்தை விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணாவே முடிச்சிடலாம். அண்ணியா? என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு. பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வருது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன் எங்க சின்ன அண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல்லா நானு? சிவகாமி, இந்த பூசணிக்கா பத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அருவாள் இருக்கான். தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன்கிட்ட பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். தங்காச்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவங்க காட்டுக்கு போகிறாங்க. மாட்டேன். போறியா இல்லையா? போட்டேன். போய் வேலையை பாரு. போறேன். போடா. அழாதடி, உனக்குதான் சொல்லி இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவிட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேரில் வந்து சொன்னாதான் கேட்பான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்?
எங்க அத்தை அம்பாத்துற பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா. ஐயோ அது ஒரு குட்டி சாத்தான், என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ, என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து. ஏதாவது சொன்னா பக்தா, நான் சொல்ல போவதை கவனமாக கேள். குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன்னு நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? பக்தா, கவலைப்படாதே, உன் மனவேதனையை இன்னோடு தீர்த்து வைக்கிறேன். அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுதான். பக்தா, அந்த சீதாவும் என்னை வணங்கும் ஒரு பக்தை, அவளை நீ வெறுப்பது தகாது. அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம், அபச்சாரம். பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையாதான் சொல்றியா? பக்தா, அவள் உன்னை மனமாற விரும்புகிறாள். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை. அவளும் நீயும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆவறது? அந்த விரதத்தை இன்றோடு முடித்துக் கொள். போ, தாமதம் செய்யாதே, உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில்வான் வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஜெய ஹனுமான். வெற்றி அடைஞ்சிட்டா, இது வாழ்த்துங்க அக்கா. வெற்றி அடைஞ்சிட்டு எப்படிமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்க்கா, முதல்ல இந்த வாழ்த்துங்களே. 16 பெற்று பெருவாழும் வாழம்மா. அண்ணி, அண்ணி, ஜெய ஹனுமான். ஆசீர்வாதம் பண்ணு. என்ன சரி? ஆசீர்வாதம் பண்ணு, ஒண்ணு பேசாதே. நம்ம அனுமார் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, இனிமே தாங்காது. அண்ணன் கிட்ட உடனடியா சொல்லு, இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைங்க. பாருங்க அக்கா, கொஞ்சம் கூட வெற்றி இல்லாம என்ன சும்மா இருக்கும்போது கூட கிச்சு சண்டா போடுறது. கல்யாணம் ஏற்பாடு பண்ணி விடுங்க. என்ன சொன்ன? பெத்தவன் நடக்கும் போது என் மேல கையை பிடிக்கிறியா? என் குருநாதன் மேலான பிடிச்சபடிய விட மாட்டேன். இது ஏன் புடி இல்ல, என் குருநாதன் புடி. உன் தரமனா அவன் தரமனா? இந்த கல்யாணம் நடக்க சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காட்டி போனாலும் சரி, என் குருநாதனை எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வேணா சரைக்கிட்டு அவங்க பயில்வான் எல்லாம் சவால் சவால். கையில பாரு, அடியே மீனாட்சி பாத்துட்டு இருக்கியா? என்ன பண்ற பாரு. அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு. உன் பேர் சொன்னா விஷக்கடி எல்லாம் பறந்து போயிடும் சொன்னிய, பறந்துடுச்சா? ஐயோ, இவன் என்ன கொண்டுடுவான் போல இருக்கு. அடியே மீனாட்சி, சீக்கிரமா வைத்தியர் கூப்பிடுறேன். வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர் இங்க வர மாட்டாரு, அவருக்கு காலு நோண்டி நாம தான் இங்க போடுவா. வா. ஐயோ, அத்தா, அத்தா. நம்ம கால் வசமும் முள்ளு முள்ளவா காலுக்கு கணக்கமில்லை மாசம்பத்துருவா காலுக்கு முள்ளு முள்ளு கால கொண்டா கால கொண்டா உனக்கு முள்ளு குத்துனது உன் கால்ல குத்தல, என் இருதயத்துல குத்தி இருக்கு. எங்க அப்பா இருதயம் வலிக்குது, இருதயம் வலிக்குது. சரி சரி, உங்க கால வேண்டாம் வேண்டாம் கொடுங்க. என்ன
உங்க கால்ல முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வரும். என் கண்ணு படபடன்னு அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓ தெரியுமே. எதுக்க உட்கார்ந்து இருக்கவனை எப்ப முழுங்கலான்னு தான் படபடன்னு அடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே, நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணி கணக்குல உட்காரணுமே, அப்ப என்ன செய்வீங்க? நீதான் 1000 பேருக்கு முன்னால என்ன கிச்சு கிச்சு மூட்ட மாட்டிய, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. சீதா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க. காதுல சொல்லணும். நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், அந்த தலைவெட்டி என் பாரு பக்கம் நீ போக கூடாது. அவன் தூக்கிட்டு போவது என்னங்க பயம்? காளி, ஜெயா ஏரி பக்கம் போயிடாம ஜாகிரதையா பாத்துக்கோ. வர வர அவளுக்கு முரட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு. தாய போல புள்ள, நூலை போல சேலை. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். அப்பனுக்கு புள்ள தப்பாம. இங்கே உட்காந்தீங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வர்றேன். நீ வர வேண்டாம் சித்தப்பா, இங்க பெரிய பூதம் இருக்கு, பிடிச்சுக்கோ. அந்த பூதத்தை பத்தி அவனுக்கு பயமா? எங்க புஷ்டன் பூதன் எழுதிருக்கு, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடி பாட்டி, அவ்வளவு தைரியமா உனக்கு? அங்க வந்து நான் அடிப்பேன், பேசாம இங்கே இரு. நாய் வாழ நிமித்த முடியுமா? நல்லத சொன்னா கேக்குறானா? ஐயா, என்ன இருமுற? உடம்புக்கு என்ன? ஒரு வாரமா உடம்பு சரியில்லையே. வயசாகி போச்சுல்ல, அப்புறம் எப்படி சரியா இருக்கும்? ஐயா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டேனுங்க. ஆஹா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீரா? கல்யாணத்தை முடியும் சீக்கிரம். அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை படிச்ச பையன், உத்தியோகத்துல இருக்கான். இந்த பையனை விட்டுட்டா வேற பையன் கிடைக்கிறது கஷ்டம். விடாதையா, கல்யாணத்தை முடியுன்றேன். அதுக்கு இல்ல, நீங்களே சொல்லிருக்கீங்க என்ன கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே முன்னுக்கு இன்னும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க. யோ முத்தையா, படிச்ச மாப்பிள்ளை கிழிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதயா. நான் சொல்றத கேளியா. ஒரு வயசான கிழவனா பார்த்து 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. பொண்ணோட வாழ்வை கெடுக்கமா வழி சொல்லி கொடுக்குறீங்க. 30 வருஷமா மாறா உழைச்சதுக்கு நீங்க செய்யற உபகாரம் இதுதானா? கல்யாணத்தை வைக்க உதவி செய்யறேன்னு சொல்லி இருந்த வீட்டையும் புடிங்கிட்டு இப்ப மோசமா பண்றீங்க. இஷ்டம் இல்லைன்னா முடியாது தானே சொல்லணும். அதை வச்சுட்டு 3ஆம் தடவை பார்த்து படுத்துட்டு பணத்தை வாய்க்கன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணாதான் சொன்னீங்களா? ஏன் வைத்திருக்க கொட்டிக்கிட்டா கடவுள் சும்மா விட மாட்டாங்களா? என்ன செலவானாலும் நான் கொடுத்துறப்பா. தங்கச்சி கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஏற்படாது, நாங்க இருக்கோம், பயப்படாத நீ. தம்பி, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டது. இவர் உடனடியா சோழ வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா ஆபத்து. மருந்து இருந்ததும் ஒரு 200 ரூபாய் செலவழியா, அதை முதல்ல தயார் பண்ணிக்கங்க. 200 ரூபாய் செலவழியுமாமே? அதான் நானும் யோசனை பண்றேன். உங்ககிட்ட பணம் இல்லையா? ஏது, நான் தான் தாராளமா பணத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பன் பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு நட்டி எனக்கு காரணம் கண்ணு காமிக்காதுன்னு சொல்லிருக்கேன். என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது, கூட குறுக்கிறதையும் தரமாட்டாங்க. பேசாம உன் பாஷையில போய் மிரட்டி கேளு, அவன் அவனை கண்டு அலறான. 200 ரூபாய் சமாச்சாரம் நான் எப்படி வீட்டுல சொல்லிருக்கானே, இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சரி, ஒருக்கா தோட்டத்துக்கிட்ட நிக்கிறேன். ஓடு. என்ன காயத்துக்கு என்ன ஆச்சு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தாதான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும். அதனால பணம் கொண்டுட்டு வாங்க டாக்டர் சொல்லிட்டாரு. பணம் கொடு. ஐயோ, என்னப்பா இது வம்பா இருக்கு. நான் என்ன குத்தம் பண்ண எனக்கு 200 ரூபாய் அபராதம். அவனுக்கு ஏதாவது ஊம காயம் பட்டிருக்கும், தவிட்டு ஒத்தனை கூடு சரியா போயிடும். இருந்தாலும் இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ, அந்த கிழமை முகத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டு, எழுந்து உட்காந்துருவான். என்னையா மோசமான ஆளா இருக்கு. மனுஷன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. கதை உடைய கதை. அவன் கீழே விழும்போது எவ்வளவு செலவானாலும் கொடுக்கலன்னு சொன்னில்ல, அந்த பணத்தை அது கொடு. என்னப்பா இது? அவன் திமிரு பிடிச்சி போய் கீழே விழுந்தான், அதுக்கு நானா பொறுப்பு? அந்த சாக்கில நீ கொள்ளை அடிச்சுட்டு போறான்னு பாக்கிறேன். சல்லி காசு கிடையாது. பணம் கொடுக்குறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன்.
அறிவு அறிவு என்ன கஞ்சா பணம் கொடுத்தானா? அவன் பணத்துல இடி விழுந்துச்சு, எங்க கொடுத்தான்? சவுண்ட் உத்தரம் கொடுறாங்க. எனக்கு தெரியுமே, எங்க சித்தப்பா ஆச்சியா இரும்பு பெட்டி திறக்கவே மாட்டானே. அவன் திறக்காச்சே என்ன, அந்த பெட்டியை நான் திறக்கிறேன், பணத்தை திருடுறேன். பரவாயில்ல, எனக்கு வீட்டு மாடியில் நிற்கிறேன். ராத்திரி சரியா 9 மணிக்கு பின்னால கிணறு இருக்குல்ல, அதுகிட்ட வந்து ரெண்டு மேல இருந்து பணத்தை போடுறேன், எடுத்துட்டு போயிரு. சரி, ராத்திரி 9 மணி. சரி, வந்து தடி வந்துடுறேன். கொள்ளை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் தலையிடாத, அரைச்சுட்டு அத்தா அக்கா, ஏமா இப்படி ஓடியற? உங்க குழந்தையும் அறிவும் சேர்ந்து ராத்திரி 9 மணிக்கு செட்டியார் வீட்டுல கொள்ளை அடிக்க போறாங்களாம். என்ன காளிமுத்து கொள்ளை அடிக்க போறானா? நான் வளர்த்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த திருட்டு புத்தி வராது. ஆமா, உனக்கு யாரு சொன்னா? அவரும் அறிவும் பேசுறதே நான் சாதாரண கேட்டேன். அத்தா, இப்படி கொள்ளை அடிக்கிறது நல்லா இல்லைன்னு சொன்னேன், இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரு. அத்தா, என்ன எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இரு, நானே போய் பார்த்து வந்துடுறேன். காளிமுத்து ஓடுறான், கலைஞர் நிக்கிறான். என்னடா ரொம்ப போச்சு. இன்னொரு 200 ரூபா. சித்தப்பா அவுட். மருதமுத்து, அண்ணன் தம்பிமா சேர்ந்து என் வீட்டுல எத்தனை நாளையா கொள்ளை அடிக்கிறீங்க? ஐயோ, நான் இங்க திருட வரலைங்க. வேற எதுக்கு வந்த? என் கூட கண்ணாமூச்சி விளையாடலான்னு வந்தியா? என்னையா புரிஞ்சுக்கிட்ட நிக்கிறீங்க? எழுந்துட்டு வாயா, பாரு. என்ன பாத்து இங்க வந்து நிக்கிறேன்? நான் உன்ன அங்க எதிர்பார்க்கிறேன், உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. எங்க அண்ணா வரத பார்த்துட்டு தான் நான் ஒடியாந்துட்டேன். அது எப்படியோ போட்டோம், நான் பணம் எடுத்து பழகிட்டேன். அப்படி 2 உணவு எடுத்தாச்சு. சீக்கிரம் கிளம்ப, செத்துற போறேன். ஓடு ஓடு. அம்மா, அம்மா, என்ன முருகா? செட்டியார் வீட்டுல திருடுறதுக்காக உங்க வீட்டுக்காரர் ஆப்பிட்டுக்கிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருடாரு? இருக்கவே இருக்காது. திருடின பணத்தோட அவரை செட்டியார் பிடிச்சு வச்சிருக்காரு. ஊரை கூட்டி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஐயோ, மரமுத்து, உனக்கு பொம்மை செய்யறதுக்கு பிடிக்கிறேன்னா ஆத்துல குளத்துல வந்து சாலையா? ஏன் திருடுற? நிறுத்துங்க. யார பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்க? அவரோட நிழல் பட்டாலே திருடி கூட யோகியன் ஆயிடுவானே. இவன் யார் நிழல் பட்டு திருடானா? புருஷன் மேல பக்தி இருக்க வேண்டியதுதான். கையும் களவுமா பிடிச்ச ஒரு பாடு. இது கங்கா நதி தீர்த்தம். தலையில தெளிச்சுக்கிட்டா பாவம் போயிடும்னு கதை பேசினா முடியுமா? ஏங்க, என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கதி எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா ஐயா, மௌனமா இருந்தா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. நடந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. நடந்த விவரம், நடக்க போற விவரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவே 1000 ரூபாய் வரல. அண்ணன் தம்பி 2 பேரையும் சோழ போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடைச்சு போட்டுறேன். ஐயோ, வேண்டாம். உங்க காசு அக்கிரமம் பண்றதுக்கு என்ன பிறந்திருக்க இந்த ஆட்கால நீங்க வேணும். என்ன பின்ன என்ன? உங்களுக்கு வேண்டியது 1000 ரூபாய் தானே? இந்தாங்க அக்கா, இந்த நகைகளை தூக்கி எறிங்க. சீதா, என்னப்பா இது? வேண்டாம்மா, நீங்க சும்மா இருங்க அக்கா. ஐயா, இந்தாங்க உங்க பணத்துக்கு இந்த நகையை வச்சுக்கங்க. இப்ப சந்தோஷம் தானே? பழைய நகை இருந்தாலும் பரவாயில்லை. மரமுத்து, இனிமேல் அது ஒழுங்கா எடுத்துக்க. செட்டியார் ஐயா, ஊருக்கு உபதேசம் பண்ணது போறோம். முதல்ல நீங்க அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. கையெழுத்திய பேர வாங்க அக்கா, போறேன். மீனாட்சி, என் தம்பி திருடுதாங்கிறது என்னால நம்பவே முடியும். நான் அவனை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீங்க போங்க. விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. அப்பா, அப்பா. அறிவு, நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. காளிமுத்து, காளிமுத்து, உங்க அண்ணன் 1000 ரூபாய் திருடிட்டாருன்னு செட்டியார் அவரை பிடிச்சி ஊர் ஜனங்க மத்தியில வச்சு அவமானப்படுத்துறாரு. உங்க அண்ணியும் சீதா உங்க நகையை கைட்டு கொடுத்துட்டு அவரை மீட்டுட்டு போயிருக்காங்க. அறிவு, பாத்தியா அவங்க சித்தப்ப செஞ்ச வேலையே? நீ கவனிச்சு கைத்தோ, நான் வரேன். 200 ரூபாய் தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். ஆஹா, பழைய நகையா இருந்தாலும் 1000 ரூபாய் போறோம். இது ஒரு புது மாதிரியான வியாபாரம் தான். செட்டியாரே, லட்சுமி, லட்சுமி, கேவலம் உன் பணத்தினால வாழக்கூடாதுன்னு நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான். போற உசுர பிடிக்க முடியுமா நாம? உன் விதி முடிய போகுதியா? ஏன் விதியா? ஏன்? ஏன்னா எங்க அண்ணன் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளையடிச்சுட்டா சொன்னியாமே. நீ ஒரு திருட்டி கொள்ளக்கார பைய, உன்னை யாரா கொள்ளையடிக்க முடியும்? எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்சமா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை திருடன்னு அவமானப்படுத்தியாமே. 200 ரூபாய் எடுத்துட்டு போனதுக்காக 1000 ரூபாய் நகையை புடுங்கி வச்சுட்டு கூத்து அடிக்க
ஏய், மரியாதை அந்த நகையை கொடு. நகையை கொடு. சத்தம் போட்டு மிரட்டி நகையை பறிச்சுட்டு போறான் வந்து என் உசிரே போனாலும் சரிடா, என் உசிரே போனாலும் சரி நகையை தர மாட்டேன். ஐயோ 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 கொல்றா கொல்றா கொல்லாத கொல்லாத இந்த நகை இப்போ போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வருவேன். நீ செஞ்ச தப்புக்கு நான் ஒரு காலையில விட்டு மன்னிப்பு கேட்கிறேன். பிடிக்காத நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன். பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தலாட்டம், பண்றதெல்லாம் பாவம், கொட்டிக்கிறது ஏழைகளுடைய வயிற்றுச்சலை. உனக்கு ஒரு சிலையா? பிச்சைக்கார சோத்துல சனீஸ்வரன் வந்து பூந்த மாதிரி இந்த ஊரு ஜனங்களை வெண்ணிய பிடிச்சு நெருக்கிறது உனக்கே மகனை சூட்டிக்கிறியா? டேய், அடக்கிறவனை ஒடுக்கிற காலம் வந்துருச்சுடா, பதைக்கிறவனை உதைக்கிற காலம் வந்துருச்சு. உனக்காக கிடைக்கும்.